ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கோய் பேசுகிறேன். பிஜி ஹால் டிக்கெட் அப்புறம் லைப்ரரி சயின்ஸ் ஹால் டிக்கெட் வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணிடலாம். வழக்கம் போல் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் நவம்பர் 2024 லைப்ரரி சயின்ஸ் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்குது. அப்புறம் பிஜி ஹால் டிக்கெட் வந்திருக்கு. வழக்கம் போல் இதில் நம்ம பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அந்த கேப்சாவை அதில் டைப் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வரும். நீங்கள் அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறதா. ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுக்காதீங்க. ஹால் டிக்கெட் எடுத்து பத்திரமா வச்சுருங்க. சரிங்களா? முக்கியமான இது என்னன்னா, ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண உடனே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்கள் சப்ஜெக்ட் நேம், சப்ஜெக்ட் கோடு, டைமிங், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரிங்களா? இதில் இன்னும் இந்த பிஜியில் வந்துட்டு எம்பிஏ எம்சிஏ வராது. ஏன்னா பிஜி வேறு, எம்பிஏ எம்சிஏ வேறு. அது ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிறனால ஹால் டிக்கெட் வந்து எம்பிஏ எம்சிஏக்கு தனியாக தான் வரும். இந்த லைப்ரரி சயின்ஸ் ஹால் டிக்கெட்டில் பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ். நீங்கள் வந்துட்டு அரியர் இருந்தாலும் இதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெகுலராக இருந்தாலும் கரண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் மறக்காமல் நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. போன தடவை நம்ம ஹால் டிக்கெட் வீடியோ போட்டதில் நிறைய பேர் அதில் கொஞ்சம் மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கு சீக்கிரமாக டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு சொல்கிறேன். ஹால் டிக்கெட் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம யூனிவர்சிட்டி டேரெக்டாக விசிட் பண்ணி தான் அந்த ப்ராப்ளத்தை சரி செய்ய முடியும். ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறதுனாலும் டேரெக்டாக விசிட் பண்ணி அந்த ஹால் டிக்கெட் தொடர்பான உங்களுக்கு சந்தேகங்களை நீங்கள் வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஏன்னா யூஜியாக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும் ஜனவரி 31 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் எம்பிஏ எம்சிஏ ஹால் டிக்கெட் வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் மறக்காமல் எக்ஸாம்ஸ் எழுதி முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் பத்திரமா வச்சுருங்க.